கண்டிப்பா எல்லார் லைஃப்ல இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான மீட்டிங் இல்லனா ஒரு பெரிய டிபேட். அந்த இடத்துல நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? ஒரு சின்ன பர்சனல் ஸ்டோரி மூலமா, அதாவது ஒரு ஆனெக்டோட் மூலமா மொத்த ஆடியன்ஸோட ட்ரஸ்டையும் எப்படி உடனே வாங்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. He opened with a personal anecdote that made the entire audience trust him immediately. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இந்த பகுப்பாய்வுல ஹை ஸ்டேக்ஸ் கம்யூனிகேஷன் பத்தி நாம ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ண போறோம். இங்கிலீஷ் வெக்காபுலரிய கச்சிதமா யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை அசால்ட்டா வின் பண்றது. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். பெர்சுவேஷன் அண்ட் ரெட்டாரிக் செட் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜர்னில 5 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், persuasion in spoken rhetoric. Second, interpreting the hidden meaning. Third, spoken versus written arguments. Fourth, practical persuasion tasks. And finally, ஒரு சூப்பரான rhetoric challenge. இந்த 5 ஸ்டேஜஸையும் நம்ம தாண்டும் போல வார்த்தைகளை வெறும் கேட்கறதுலேருந்து அதை எப்படி மாஸ்டர் பண்றதுன்ற வரைக்கும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். பெர்சுவேஷன் இன் ஸ்போக்கன் ரெட்டாரிக். கோர்ட் ரூம்ஸ், டிபேட்ஸ் மாதிரி ரொம்ப ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்ஸ்ல வார்த்தைகளை எப்படி ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்க அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். Now what's really interesting here is the word counterargument. இதோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? A strong counterargument must be addressed directly. Ignoring it weakens your case. அதாவது counterargument-ஐ directly address பண்ணணும். Ignore பண்ணா அவ்வளோதான். Your case weak ஆயிடும். உங்க opponent சொல்ற strong points-அ நீங்க directly tackle பண்ணலைனா உங்க argument-ஓட foundation-ஏ அப்படியே ஆடி போயிடும். So the crucial point is never ever ignore a counterargument. Let's move to the next concept and see how this builds. Anecdote. His anecdote drove home the point more powerfully than any counter-argument could. ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே பர்சனல் anecdote வச்சு ஓபன் பண்ணினாரு, ஆடியன்ஸ் immediately ட்ரஸ்ட் பண்ணுச்சு. நீங்க ஒரு பர்சனல் ஸ்டோரியை சொல்லும்போது அது வெறும் வார்த்தையா இல்லாம யாராலையும் மறுக்க முடியாத ஒரு எவிடன்ஸா மாறுது. And this brilliantly illustrates our next phrase, drive home a point. She repeated the key statistic 3 times to drive home the point to the jury. கவனிச்சிங்களா? கீ ஸ்டாட்டிஸ்டிக்கை 3 தடவை சொன்னாங்க, ஜூரி கிட்ட பாயிண்ட்டை டிரைவ் ஹோம் பண்ண. ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது மூலியமா ஆடியன்ஸ் மனசுல அதை ரொம்ப ஆழமா ஸ்ட்ராங்கா பதிய வைக்கலாம். ஆனெக்டோட்டும் சரி, டிரைவ் ஹோம் அ பாயிண்ட்டும் சரி, ரெண்டும் பெர்சுவேஷன் டூல்ஸ் தான், பட் யூஸ் டிஃப்ரெண்ட்லி. ஆனெக்டோட்னா பர்சனல் ஸ்டோரி ஆஸ் எவிடன்ஸ், டிரைவ் ஹோம்னா ரெபிடேஷன் ஃபார் இம்பாக்ட். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ், stand one's ground. Despite heavy pressure from the panel, she stood her ground and won the debate. அதாவது பேனல் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, ஆனா அவங்க ஸ்டாண்ட் ஹர் கிரவுண்ட் பண்ணி டிபேட்டை வின் பண்ணாங்க. நமக்கு எதிரா எவ்ளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் கொஞ்சமும் பயப்படாம நம்ம பொசிஷன்ல உறுதியா நிக்கிறது தான் உண்மையான ரிட்டாரிக்கல் ஸ்ட்ரெங்த். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. She laid out the facts, stood her ground and tipped the scales with one key premise. இதுல lay out the facts அப்படின்னு என்ன? இன்வெஸ்டிகேட்டர் ஃபேக்ட்ஸை 1 by 1 லே அவுட் பண்ணினாரு. எப்படி? இமோஷன் இல்ல, ரிட்டாரிக் இல்ல, எவிடன்ஸ் மட்டும். ரொம்ப மெத்தாடிக்கலா ஃபேக்ட்ஸ் அடுக்கும்போது உங்க ஆர்குமெண்ட் யாராலையும் உடைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த ஒரு கீ எவிடன்ஸ் தான் கடைசியில ஸ்கேல்ஸை உங்க ஃபேவர்ல டிப் பண்ணும். ஓகே, லெட்ஸ் ஷிஃப்ட் கியர்ஸ். செக்ஷன் 2, இன்டர்பிரட்டிங் த ஹிடன் மீனிங். சில நேரங்கள்ல நாம சத்தமா பேசுறத விட ஒரு ரூம்ல இருக்கிற சொல்லப்படாத அமைதிக்கு பவர் அதிகம். அந்த அன்ஸ்போக்கன் விஷயங்களை எப்படி இன்டர்பிரட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். This tells us that his credibility alone was enough, the premise never needed defending. இது நமக்கு எதை காட்டுது? Credibility. Without credibility, even the most compelling argument will be dismissed. உண்மைதானே? credibility இல்லாம எவ்ளோ compelling argument-ஆ இருந்தாலும் கண்டிப்பா dismiss பண்ணிடுவாங்க. His credibility made the counter-argument unnecessary. The audience already believed him. உங்களோட track record ஸ்ட்ராங்கா இருந்தா credibility-யே உங்க argument-ஐ காப்பாத்தும். நெக்ஸ்ட், இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரலாம். We can infer from the silence that someone read between the lines before anyone else did. இங்க இன்ஃபர் பண்றது ரொம்ப முக்கியம். ரூம்ல இருக்கிற சைலன்ஸை வச்சு டிடெக்டிவ் ட்ரூத்தை ஹைட் பண்ணிருக்காருன்னு இன்ஃபர் பண்ணினாரு. இதுல ரொம்ப நுட்பமான டிஃபரன்ஸ் என்னன்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன தெரியுதுன்னு வெளிப்படையா சொல்றது, இன்டர்பிரிட்டேஷன்னா அதுலேருந்து என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கலான்னு உள்வாங்கிறது. And that brings us perfectly to the phrase read between the lines. If you read between the lines of the report, the real risk was always there. ரிப்போர்ட்ல பிட்வீன் த லைன்ஸ் படிச்சா ரியல் ரிஸ்க் எப்பவுமே இருந்துச்சுன்னு ஈஸியா தெரியும். கரெக்டா இன்ஃபர் பண்ணோம்னா நீங்க ரீட் பிட்வீன் த லைன்ஸ் பண்ணியாகணும். அதாவது என்ன சொன்னாங்கன்றத மட்டும் இல்ல, என்ன சொல்லல அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் திறமை.
Let's move to section 3, spoken versus written arguments. நம்ம பேசுற ரொம்ப அக்ரெசிவான ஸ்போக்கன் ரெட்டோரிக்க எப்படி ஃபார்மலான ஏர்டைட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸா மாத்துறது அப்படிங்கிற மெக்கானிக்ஸை இப்போ தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த 2 வாக்கியங்களை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸ்போக்கன்ல ரொம்ப கேஷுவலா she really stood her ground, no one could shake her அப்படின்னு சொல்வோம். ஆனா அதே ரிட்டன் ஃபார்மேட்ல எப்படி சொல்லணும் பாருங்க. The speaker maintained her premise under sustained challenge, preserving her credibility. இங்க premise அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஆர்குமெண்டோட premise flawed-ஆ இருந்தா கன்க்ளூஷன் முழுசா fall apart ஆயிடும். அந்த கான்வர்சேஷனல் ஃப்ரேசிங்க்கும் ஃபார்மல் ரிட்டன் ஃப்ரேசிங்க்கும் இருக்கிற பவர் டிஃபரன்ஸை கவனிங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸ்போக்கன்ல that one fact tipped the scales completely அப்படின்னு சொல்றோம். Writtenல a single piece of verified evidence served as the decisive counter-argument in the case. ஒரு dramaticana spoken idiom எப்படி ஒரு highly formal decisive counter-argument-ஆ மாறுதுன்னு பாருங்க. இங்க momentum shift ஆகுறத எழுத்து மூலமா ரொம்ப clearly register பண்றாங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். Section 4 Practical Persuasion Tasks. இது வெறும் தியரி மட்டும் இல்ல, ஆக்டிவ் அப்ளிகேஷன். லெட்ஸ் டெஸ்ட் யோர் கிராஸ்ப் ஆன் தீஸ் டூல்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ யூஸ் அன் anecdote effectively in a persuasive argument? ஒரு ஆர்குமெண்ட்ல பர்சனல் ஸ்டோரிய எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோ அதோட ஆன்சர். Open with it to build credibility, then lay out the facts to drive home the point. ஒரு anecdote மூலமா முதல்ல credibility-ய build பண்ணிட்டு அதுக்கப்புறம் facts-அ lay out பண்ணி உங்களோட பாயிண்ட்டை drive home பண்ணணும். இதுதான் ஒரு perfect strategy. Next question. Why is a strong premise important? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் இவ்வளோ முக்கியம்? அது உங்களோட சக்சஸை எப்படி டிக்டேட் பண்ணுது? ஆன்சர் பாருங்க. A weak premise gives the opposition an easy counter-argument to tip the scales against you. உங்க premise வீக்கா இருந்தா ஆப்போசிஷனுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கிடைச்சிடும். அது மொத்தமா ஸ்கேல்ஸை உங்களுக்கு எகெயின்ஸ்டா டிப் பண்ணிடும். ஹை ஸ்டேக்ஸ் என்வாயர்மெண்ட்ல ஒரு வீக் premise உண்மையாவே ரொம்ப ஆபத்தானது. All right, we have reached the climax. Section 5, the final rhetoric challenge. இப்போ நாம கத்துக்கிட்ட vocabulary-ய யூஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு நீங்க ட்ரை பண்ண போறீங்க. Your challenge is this. Describe this moment using 2 words and 2 phrases from today's lesson. ஒரு கோர்ட்ரூம்ல நடக்கிற ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டை நீங்க எப்படி விவரிப்பீங்க? For example, நீங்க எப்படி சொல்லலாம்? By using a powerful anecdote, she established her credibility, which helped her lay out the facts and ultimately tip the scales. எப்படி கரெக்டான டெர்மினாலஜி யூஸ் பண்ணி பழகணும். இன்னைக்கு நாம பார்த்த அந்த 10 டேர்ம்ஸும் ஒரு தடவை மைண்ட்ல ரீகால் பண்ணி பாருங்க. கவுண்டர் ஆர்குமெண்ட், credibility, infer, premise, anecdote. And the phrases: drive home a point, read between the lines, lay out the facts, stand one's ground, tip the scales. இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்க கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை நிஜமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கான பவர்ஃபுல் டூல்ஸ். இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. And finally, I leave you with this thought. Counter argument, credibility, or tip the scales. Which matters most when you argue? நீங்க ஆர்கியூ பண்ணும்போது இதுல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிங்க. இந்த பகுப்பாய்விலிருந்து நீங்க கத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸை உங்க டெய்லி சிச்சுவேஷன்ஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. Keep observing and keep mastering your words.